நாங்கள் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் கொடுத்தா ஆனால் எல்லா அதிகாரம், உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் உருவாக்குறவர் நீங்கள் தான் அங்கே ஆட்களுக்கு அதிகாரத்தை தரீங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நீங்கள் யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு நீங்கள் ராஜ்யத்தை தரீங்க, ராஜ்யபாரத்தை தரீங்க. சாண்டவரே இதையெல்லாம் நாங்கள் நினச்சி நாங்கள் ஆறுதல் அடைய, நாங்கள் அதில் சந்தோஷப்பட, நாங்கள் உங்களை மட்டுமே பார்க்கறதுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய கண்கள் உங்ககிட்ட இருந்து இங்கேயும் ஆண்டவரை நாங்கள் எடுத்துருக்கணும். உங்ககிட்ட இருந்து மட்டுமே கிடைக்கிற கிருபையும் தயமும் சமாதானமும் இரக்கமும் நாங்கள் வேற யாருக்கிட்டையும் நாங்கள் தேடிட்டு நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம், உண்றதுக்கு சாப்பாடும் உடுத்துறதுக்கு துணியும் இருந்தால் வித் திஸ் we will be content அப்படின்னு பால் சொல்கிறேன். ஆண்டவரே சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் உடுத்துறதுக்கு உடை இருந்தால் போதும் ராஜா. எங்களுக்கு teach us to be content with that. We are content, Lord. So help us to be content, Lord. Help us not to be anxious. நாங்கள் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலைப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே அது ரொம்ப டேஞ்சரஸ். முள்ளில் விழுந்த விதையை போல ஆண்டவரே அந்த 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 நிலத்தை மாதிரி நாங்கள் ஆயிடுவோம் ராஜா. அந்த நிலம் மாதிரி எங்களுக்குள்ள ஆண்டவரே சுவிசேஷம் கணிதராமல் போயிடும். அதனால் ஆண்டவரே உலக கவலைகள், உலகத்தின் மயக்கம், மோகம், ஆண்டவரே அதில் நாங்கள் சிக்கிடக்கூடாது. ஆண்டவரே நல்ல நிலத்துல விழுந்த நல்ல நிலங்களை ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். அண்ட் எங்கெல்லாம் ஆண்டவரே சுவிசேஷம் ஆண்டவரே கணிதரக்கிறது. ஆண்டவரே உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவரே அந்தகார அதிபதியினுடைய ஆளுகை கீழே எல்லாருமே இருக்கிறாங்க. எவ்வளோ ஆட்சி மாறினாலும் அதுதான் ஆண்டவரே உண்மை. ஆண்டவரே இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹெல்ப் அஸ் டு லுக் டு யூ அண்ட் நாட் பி டிஸ்ட்ராக்டட். அதனால் ஆண்டவரே எங்களுடைய we thank you for the authority, for the government, for the CM. Thank you. அவருக்கு நீங்கள் விஸ்டம் தாங்க, ஸ்டேட்டை நல்லபடியாக ஆள்றதுக்கு, ஆண்டவரே இந்த ரிசோர்ஸஸை நல்லபடியாக ஆள்றதுக்கு, ஜனங்களுக்கு ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்யறதுக்கு, ஜனங்களை டிவைட் பண்ணாமல் ஆண்டவரே அவங்கள சண்டை மூட்டி விடாமல் ஆண்டவரே ஒரு வன்மத்தை இல்லை வெறுப்பு அரசியலை பண்ணாமல் ஜனங்களுக்கு எது நல்லது ஆண்டவரே முக்கியமாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க எங்களுக்கு ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு லிவ் a peaceful, dignified and godly life. அப்படிப்பட்ட ஆட்சியை நீங்கள் பாருங்க. இந்த சிஎம் அப்படி இருக்கிறது சார். ப்ரே ஃபார் திஸ் மேன். ஆண்டவரே அவங்களுடைய கேபினட்டுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். ஃபார் ஆல் த மினிஸ்டர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருக்காக நாங்கள் ப்ரே. கவர்மெண்ட் உங்களுக்கு தான், கவர்மெண்ட் இஸ் யோர்ஸ். ராஜா நீங்கள் அவங்களுக்கு விஸ்டம். வி ப்ரே ஃபார் திஸ் மேன். காத்துக்கணும் என்னுடைய தேசத்தை காத்துக்கணும். God, I pray for the Sunday class, Sunday school children. ஆண்டவரே இந்த முக்கியமான அந்த டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிற ராஜா, அவங்க அதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி நீங்கள் பார்க்குறீங்க. VBSக்காக ஆண்டவரே அவங்க ஆயத்தப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஆண்டவரே இந்த டீச்சர்ஸோடைய டைமு, அவங்க அதுக்காக போடுற எஃபர்ட்ஸ், எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. சண்டே கிளாஸ் ஆண்டவரே நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிட்ஸ் ஆண்டவரே அதில் ஜாயின் பண்ண கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரி ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது கிருபை பாருங்க. எங்களுடைய குழந்தைங்க உங்களை குறித்தான அறிவில் அவங்க வளர்றதை நாங்கள் பார்க்க வருவோம். அண்ட் வி வாண்ட் டு கிவ் யூ க்ளோரி. உங்களுடைய மகிமைக்காக இது எல்லாத்தையும் நாங்கள் பேசணும். ஆமாம். இப்போ சாமலுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ராஜா, உங்களுடைய சத்திய வேதத்தை நாங்கள் திறந்து வாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தெளிவை தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்க, இது ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தாங்க. Help us not to resist. Help us not to harden our hearts. ஆண்டவரே நாங்கள் ஓப்பனாக இருக்கு. நவமான மாமிசமான சதையுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுத்தா நீங்கள் எங்களோட பேசுங்க. இயேசுநாமத்தை கேட்டுக்கிற நல்ல பிள்ளைங்க. ஆமென். ஓகே பாருங்க, நம்ம இன்றைக்கி ஒரு நியூ சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். புது சீரீஸ். என்ன சீரீஸ், என்ன புக்கை நம்ம இன்றைக்கி பார்க்குறோன்னா பால்ஸ் எபிசில். பால் எழுதின நிருபம், தீத்துவுக்கு பால் எழுதின நிருபம், டைட்டஸ். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ உபதயா முடிஞ்சது பை காட்ஸ் கிரேஸ். ஸோ நவ் we are in a new series, epistle to Paul's epistle to Titus. ஓகே, ஸோ பால் பாருங்க 13
எபிசல் எழுதியிருக்கிறார், 13 நிருபம் அவர் வந்து எழுதியிருக்கிறார். 13 letters, 13 letters அவர் எழுதியிருக்கிறார். அண்ட் இதில் 3 லெட்டர் வந்து இட் வாஸ் ரிட்டன் டு இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதினது. இதில் 3 நிருபம் என்னென்னது? 1, 2 திமோத்தி, அதுக்கப்புறம் டைட்டஸ், அதுக்கப்புறம் ஃபிலிமோன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சாப்டர் இருக்கு, ஒரு புக் இருக்கு. இந்த 3 எபிசலுமே இட் வாஸ் ரிட்டன் டு இண்டிவிஜுவல்ஸ், மித்தது எல்லாமே சபைக்கு எழுதுனது. அண்ட் இதுலையுமே இந்த திமத்தி டைட்டஸ் இது இருக்கு பார்த்தீங்களா, 1, 2 திமத்தி அண்ட் டைட்டஸ். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா they call it pastoral epistle. அது வந்து பாஸ்டரல் எபிசல்னு வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக போதகர்களுக்குனே திமத்தியும் டைட்டஸ் 2 பேருமே பாஸ்டர்ஸ். திமத்தி வந்து எஃபெசஸ்ங்கிற பட்டணத்தில் அவர் சபையை வந்து நிறுவி சபையை வந்து அவர் பாஸ்டர் அங்கே இருந்தார். அண்ட் டைட்டஸ் வந்து கிரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலண்ட், ஒரு பெரிய ஐலண்ட், அந்த ஐலண்டில் அவர் அங்கே பாஸ்டராக இருந்தார். அண்ட் இந்த 2 பேர்த்துக்குமே எழுதின எபிசலுக்கு பேர் பாஸ்டரல் எபிசல். ஓகே. அண்ட் இது 2லையுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது, பால் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும், ஒரு போதகர் எப்படி இருக்கணும், அவருடைய நடத்தை எப்படி இருக்கணும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஏன்னா அவருடைய சொந்த வாழ்க்கையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி அவர் பொது வழியில் நடந்து கொள்றது எப்படி இருக்கணும், அண்ட் ஒரு சபை அவர் எப்படி நடத்தணும், அண்ட் சபையினுடைய அங்கத்தினர் எப்படி நடந்துக்கணும் அவர்கிட்ட. இதை பற்றி தான் வந்து மெயினாக திமத்தி அண்ட் டைட்டஸ் வந்து இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பேகன் வேர்ல்டில், அதாவது விக்கிரகம் நிறைந்த இருள் நிறைந்த உலகத்தில் ஒரு சபை சாட்சியுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, அவர் வந்து அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஓகே. ரொம்ப சின்ன ஒரு புக்கு, வெறும் 3 சாப்டர் தான் இருக்குது டைட்டஸ். இந்த நிருபம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 அதிகாரம் தான். ஆனால் இட் இஸ் ஃபுல் ஆஃப் தியாலஜிக்கல் ட்ரூத். ரொம்பவே வந்து வேத சத்தியங்கள் நிறைந்து, ரொம்ப ஆழமான டாக்ட்ரினல் ட்ரூத்ஸ், ப்ராக்டிக்கல் விஸ்டம் அது ஃபுல்லாக இருக்கு. ஜான் மக்காத்தர் வந்து அதை எப்படி சொல்லுவார்னா, we get very much for very less. ஸோ அவருடைய வே ஆஃப் டெல்லிங் இட் அதுதான். டைட்டஸ் வந்து ஒரு நல்ல பார்கெயின், ரொம்ப கம்மி விலைக்கு நிறைய சத்தியம் நமக்கு வந்து அதில் கிடைக்குமா. அண்ட் அது ரொம்ப ரொம்ப உண்மை. வெறும் 3 அதிகாரம் தான் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளை அன்பேக் பண்ண நமக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளெஸ்ஸிங்காக, நமக்கு வந்து அதில் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது கற்றுக்கொள்றது. ஸோ அதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போஸ்தலர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலன் பால் வந்து தமஸ்குக்கு போகிற வழியில் அவர் ரட்சிக்கப்படுறாரு. ஓகே. இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுறாரு. அண்ட் ஹீ ஃபால்ஸ் டு த ரோட், அவர் வந்து ரோடில் வந்து விழுந்துடுறாரு. இயேசு கிறிஸ்துவ அவர் பார்க்குறாரு. அண்ட் அவர் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், தன்னுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அப்போஸ்தலன் பால் 3 மிஷனரி ஜேர்னியை மேற்கொள்றாரு. ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் டிராவல் பண்றாரு. 3 தடவை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, சபைகளை நிறுவறதுக்குனே பண்றாரு. He goes on a 3 missionary journey. He undertakes 3 missionary journey. And வேற டைம் பீரியட்ல இது பண்றாரு. அண்ட் ஃபைனலா இந்த 3 மிஷனரி ஜேர்னிக்கு அப்புறம் he finally travels to Rome. அவர் ரோம்ல போய் அங்கே தான் அவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் வந்து he is beheaded. அவருடைய தலை வந்து துண்டிக்கப்படுது. So somewhere between 3rd missionary journey and his travel to Rome, 3வது மிஷனரி ஜேர்னி முடிஞ்சு அவர் ரோமுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த 2க்கும் இடைவேளை, இதுக்கு நடுவில் இவர் என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலன் பால் டைட்டஸை கூட்டிட்டு தீத்துவை கூட்டிட்டு அவர் எங்க போறாரு தெரியுங்களா? கிரீட்டுங்கிற ஐலண்டுக்கு போறாரு. அந்த நகரத்துக்கு, அந்த ஒரு தீவுக்கு அவர் போறாரு. ரொம்ப பெரிய தீவு. இங்கிருந்து வந்து திருச்சி வரைக்கும் அதுதான் அதனுடைய நீளம். அண்ட் அகலம் வந்து 7லிருந்து 14 மைலுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அகலம் அது. 7லிருந்து 14 மைல்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அகலம், இந்த அளவுக்கு நீளம். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு
ஐலாண்டுக்கு வந்து தீத்துவை கூட்டிகிட்டு அவர் அங்கே போகிறார். ஓகே, அண்ட் தீத்து யார் அப்படின்னா பாலுடைய ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு உடன் ஊழியக்காரர். பால் தீத்து வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, சும்மா ஏதோ பேக் தூக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது, சும்மா ஏதோ வந்து ஜஸ்ட் ஒரு டிரைவர் மாதிரி கிடையாது. இஸ் a very mature, trustworthy, a fellow minister for Apostle Paul. ஓகே, அப்போஸ்தலர் பாலுடைய அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்டட் ரைட் ஹேண்ட் அவர். அண்ட் இவங்க 2 பேரும் வந்து கிரீட்டுங்கிற அந்த நகரத்துக்கு போகிறாங்க. தமிழில் வந்து கிரேத்தா அப்படின்னு சொல்லி அது இருக்குது. அண்ட் இந்த கிரீட் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தீவு. அது ரொம்ப பெரிய ஏரியா. அண்ட் அந்த முழு ஐலண்டே இட் வாஸ் நோன் ஃபார், அந்த நகரமே அங்கே இருக்கிற பட்டணங்கள்லாம் எதுக்காக ரொம்ப பேர் போனது தெரியுங்களா? வன்முறைக்காக, மோசடிக்காக, பித்தலாட்டத்துக்காக, பொய், இதுக்கு தான் அவங்க பேர் போனாங்க. ஸோ அப்போ ரோமன்ஸில் அந்த 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 ரோமன்ஸ் அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கிறப்போ போடா கிரீட் அப்படின்னு சொன்னால் அது கெட்ட வார்த்தைக்கு சமம். டு பி அ கிரீட்டன், நீ வந்து கிரீட்டன் மாதிரி நீ நடந்துக்கிற, நீ கிரேத்தா ஊருக்கார மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீ பித்தலாட்டக்காரன், நீ வந்து பொய்யன், நீ வந்து உன்னை நம்ப முடியாத ஆளுன்னு அர்த்தம். பாருங்க, அந்த டைட்டஸ்லேயே 12வது வசனத்தில் பாருங்க அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, அவங்க ஓயா பொய்யறாங்க. ஓகே, ஓயா பொய்யர். அவங்க வாயை திறந்தாலும் என்ன வரும்? ஃபவுண்டைன் மாதிரி பொய் தான் வரும். அண்ட் துஷ்ட மிருகம், ஈவில் பீஸ்ட், அண்ட் பெருவயிற்று சோம்பேறிகள். இதுதான் அவங்கள பற்றின டிஸ்கிரிப்ஷன். ஸோ கிரீட்டுங்கிற நகரம் இவ்வளோ கரப்ட், இவ்வளோ இம்மாரல், இவ்வளோ விக்கட்னஸ் நிறைந்த ஒரு நகரம். பட் பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால இந்த நகரத்துக்கும் சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்குது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நினைப்போம் இவங்களுக்கெல்லாம் எப்படி சுவிசேஷம் சொல்றது, இவங்கெல்லாம் கேட்பாங்களா மாட்டாங்களா நமக்கு தோணல. சம்டைம்ஸ் ஆண்டவருடைய கிரேஸ் இருக்கிறப்போ, இன்ஃபேக்ட் மெனி டைம்ஸ் தே அக்செப்ட் த காஸ்பல். அவங்க கேட்பாங்க, அவங்க ஏற்றுக்குவாங்க. நேற்று பாருங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்து யாரும் அந்த பக்கம் திரும்ப கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த வீடு மட்டும் ஒரு மார்க்கமாக இருக்கும் இந்த என்டையர் ஏரியாலேயே வச்சு. ஸோ விபிஎஸ்க்கு வந்து ஜஸ்ட் இன்வைட் பண்ணலான்னு இங்கே இருக்க விமன் வந்து ஜஸ்ட்டு போனாங்க. அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறது, அந்த வீட்டு சைடு மட்டும் போவேணாங்கிற மாதிரி அவங்க மைண்டில் இருந்திருக்கு. பட் சம்ஹவ் தே வெண்ட் தேர். போய் கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி விபிஎஸ் நடக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ அனுப்பிச்சிட்டு, இப்போ அனுப்பிச்சுட்டா நாளைக்கு அனுப்பிச்சுட்டா அப்படின்னு அந்த அளவுக்கு ஆர்வமாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அவங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னப்போ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ இவங்களா அன்கல்ச்சர்ட், அன்சிவிலைஸ்டோ, பேச தெரியாது, படிப்பு இல்லாதவங்க, அறிவில்லை அவங்களுக்கு, தே டோன்ட் நோ ஹவு டு பிஹேவ், ரொம்ப வந்து நாஸ்டி பீப்புள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. பாருங்க, காஸ்பலுடைய பவர், ஜீசஸோடைய கிரேஸ் யாரை வேணாலும் டச் பண்ணும், யாரை வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இன்ஃபேக்ட் 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் முன்னாடி என்னுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோவை நான் பார்த்தனாவே நானே போவேனாங்கிறது டவுட் தான் அவங்கக்கிட்ட. பட் மிஷனரிஸ் அவங்கக்கிட்ட போனாங்க, காஸ்பல் வாஸ் ப்ரீச்ட் டு தெம். ஏன்னா அவங்களுடைய சந்ததியில் இன்னைக்கு ஐ ஆம் அ ப்ரீச்சர் அண்ட் யூ ஆர் அ கிறிஸ்டியன். ஓகே, ஆண்டவருடைய கிரேஸ் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் லைக் தட். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, ஜூஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன எப்போ பாரு பாவிகளோடைய சுற்றிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்போவுமே வந்து பாவிகளோடைய பழகுறீங்க, அவங்களோடைய சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜீசஸ் என்ன சொன்னார்? ஃபிசிஷியன், யாருக்கு வந்து மருத்துவர் வேணும்? பாவிகளுக்கு தான் வேணும். அதாவது நோய் இருக்கிறவனுக்கு தான் மருத்துவர் வந்து வேணும். கரெக்ட், நல்லா இருக்கிறவனுக்கு மருத்துவம் தேவையில்லை. நான் யாரை ரசிக்க வந்தேன்? பாவிகளை ரசிக்க தான் வந்திருக்கிறேன். தன்னை நீதிமான்னு சொல்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் வரல அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் யாரெல்லாம் பாவத்தை உணர்றாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவங்கள தேடி போகிறவராக இருக்கிறார். ஸோ கிரேட் மக்கள், they were very bad, எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. அண்ட் அதில் சிலருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. எப்படி பிரசங்கிக்கப்பட்டுச்சு இந்த கிரீட்டன்ஸுக்கு? பாருங்க, நம்ம பைபிளில் வந்து அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு, அவர் வந்து அருளப்படுறாரு, தரப்படுறாரு. அண்ட் எல்லாரும் வந்து என்ன பாஷையில் பேசுகிறாங்க? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாட்டு பாஷையில் பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே கூடியிருந்த அநேகர் வந்து, என்னடா இவங்கெல்லாம் யூதர்களாச்சே, இவங்கெல்லாம் வந்து ஜெருசலேம்காரங்களாச்சே, இவங்கெல்லாம் எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களாம்.
ஆச்சரியப்பட்டு அநேகர் தேவனை வந்து ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. ஓகே, ஆனால் அந்த போய் கேதராக இருந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜெருசலேம் பெந்தகோஸ்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா ஊரில் இருக்கிற ஜூவிஷ் பீப்புள் வந்து ஜெருசலேம் வருவாங்க அந்த டே ஆஃப் பெந்தகாஸ்ட். அப்படி கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற யூதர்கள், கிரேத்தால யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கே கிளம்பி போயிருக்கிறாங்க? ஜெருசலேமுக்கு போயிருக்கிறாங்க பெந்தகோஸ்தனால ஆசரிக்க, பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு. ஓகே, அந்த டைமில் பஸ்காவில் பெந்தகோஸ்தே நாளுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே அவங்க வந்து சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது எங்கே இருக்குது? அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்மளால் இதை பார்க்க முடியும். ஓகே, ஸோ கிறிஸ்தவர்கள் ஆகுறாங்க, பேதுருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க, மனம் திரும்புகிறாங்க. அண்ட் அவங்க மறுபடியும் அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. அண்ட் சபையில் அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகே, அங்கே இருந்த சபையில் தே பிகம் மெம்பர்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ கிரீட்டோடைய அந்த கான்டெக்ஸ்ட் இதுதான். கிரேத்தா மக்கள் இப்படிப்பட்ட கல்ச்சர் தான். அண்ட் யூதர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் ரசிக்கப்பட்டாங்க. அண்ட் இவங்க எல்லாம் ஒரு சபைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த சர்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. சர்ச்சில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, தேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏகப்பட்ட பிரச்சனை. சர்ச்சுக்குள்ளே வந்து கல்ச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸு, ஜூவிஷ் பீப்புள் வந்து கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை இதை நீங்கள் செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும், அதை பண்ண இதை பண்ணணும், ஏகப்பட்ட ஜூவிஷ் லாஸ் வந்து உள்ள டீச் பண்ணப்பட்டு இருக்குது. ஏகப்பட்ட கிரேத்தாவுடைய அந்த கல்ச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. பாருங்க, நம்ம ஊர்லேயே இருக்குதுல்ல, கிறிஸ்டியன்னு சொல்லுவாங்க, பட் வந்து லைக் ஜாதி பார்ப்பாங்க. அது ஹிந்துவிசமுடைய ஒரு ட்ரெயின். கிறிஸ்டியன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஹிந்துஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே லைக் தே அப்பியர் அண்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். அவங்களுக்கும் அந்த 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 அது அதனுடைய அந்த டைஸ் எல்லாம் இன்னும் இருக்கும். அதே மாதிரி கிரேத்தா நகரத்து மக்கள் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சபைக்கு வந்தாலும் அநேகர் வந்து விக்கிரகங்கள் பின்னாடியும் இன்னும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து அந்த பழைய வாழ்க்கையை, பழைய இச்சை, பழைய மோகம் அதுக்கும் இடம் தந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சர்ச் இப்படி தான் இருக்குது. அண்ட் சர்ச்சில் அது போக அன்குவாலிஃபைட் பாஸ்டர்ஸ், போதகர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் போதகர்களாக இருக்கிறாங்க, மூப்பர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன், பல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது சர்ச்சில், கிரீட்டில். ஓகே, ஸோ பால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பால் அங்கே சபைகளை நிறுவுறாரு. டைட்டஸும் பாலும் தான் வந்தாங்க, சபைகளை நிறுவுறாரு. நிறுவனதுக்கப்புறம் பால் இஸ் பிஸி. அவர் வேற ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் யாரை விட்டுட்டு போறாரு தெரியுங்களா? ஹி லீவ்ஸ் டைட்டஸ் பிஹைண்ட். டைட்டஸை வந்து இருக்க சொல்லிட்டு ஹி லீவ்ஸ். ஓகே, அண்ட் யார் இந்த டைட்டஸ்? நான் முதல்ல சொன்னேன், டைட்டஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி, ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான, ரொம்ப மெச்சூர்ட் பிலீவர், ஒரு பயங்கரமான ஒரு லீடர் டைட்டஸ் ஏர்லி சர்ச்சில். அண்ட் ஹி வாஸ் ட்ரெயின்ட் பர்சனலி பை அப்பாசல் பால். அப்பாசல் பாலால் டைரக்டாக ட்ரெயின் பண்ணப்பட்டவர் தான் டைட்டஸ். ஹி வாஸ் அ வெரி யங் மேன், வெரி பவர்ஃபுல், வெரி ஜெலஸ், வெரி வைப்ரண்ட். அண்ட் அவர் வந்து பாலோட பல தடவை ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, பாலோடைய மினிஸ்ட்ரியை பார்த்துருக்கிறாரு, பாலோடைய என்ன ஓட்டங்களை அறிஞ்ச ஒரு மனுஷன் தீத்து. ஓகே, ஹி ஹஸ் சர்வ்ட் வெரி க்ளோஸ்லி வித் பால், அப்பாசல் பால். அண்ட் அநேக நேரத்தில் அப்பாசல் பாலோட சேர்ந்து உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் நாட் சம் நியூ கான்வெர்ட், ஏதோ எப்போதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. ஹி இஸ் அ டெஸ்டட் மேன், சோதிக்கப்பட்ட ஒரு நபர். அண்ட் சோதிக்கப்பட்டு சோதனையை ஜெயித்த ஒரு நபர் தான் தீத்து. வெரி ட்ரஸ்டட் மேன். ஸோ பால் வந்து அந்த தீத்துவை விட்டுட்டு போறாரு. அண்ட் இந்த டைட்டஸோடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கர அமேசிங்காக இருக்கு. டைட்டஸ் வந்து ஒரு ஜென்டைல், அவர் வந்து ஒரு யூதன் கிடையாது, அவர் யூத மார்க்கத்தை அல்லாதவர், இது ஜென்டைல். அண்ட் இதுக்கு முன்னாடியாவும் ட்ரபிள் ஷூட்டராக இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடியாவும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு பால் இவர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். இருக்கிறதுலையே பிரச்சனை மிக்க சபை, ஒரு புரோட்டோடைப் சர்ச்சுன்னு வைங்களேன். ஒரு பிரச்சனையுள்ள சர்ச்சு எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னு ஒரு புரோட்டோடைப் இருக்கும். அது வந்து கொரிந்தியன் சர்ச் தான். கொரிந்தியன் சர்ச்சில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பால் யாரை தெரியுமா அனுப்பிச்சிட்டாரு? ஹி சென்ட் டைட்டஸ். அவர் தீர்த்து அனுப்பிச்சிட்டார். அண்ட் டைட்டஸ் வாஸ் சக்சஸ்ஃபுல். டைட்டஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷர் நிறைந்த சூழ்நிலை, கான்ஃப்ளிக்ட் நிறைந்த சூழ்நிலையில் ஹி ஹேண்டில் த சிச்சுவேஷன் வண்டர்ஃபுல்லி வெல். அவர் சர்ச்சை டிசிப்ளின்குள்ளே கொண்டு வந்தார், ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வந்தார், எல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹி ஹாஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ டைட்டஸ் இஸ் நாட் அ
இந்த நோ நான்சென்ஸ் கைன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் we can't see in Titus. He's a very mature believer. அவருடைய ஏஜுக்கு மூத்தன பயங்கரமான மெச்சூரிட்டியை உடைய ஒரு மனுஷன். 2 Corinthians chapter 8, 16, 17 நம்ம டைட்டஸை பற்றி நம்ம கொரிந்தியன்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் அது ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த டைட்டஸை Paul leaves behind in Crete and he leaves. ஓகே, ஸோ இங்கே வந்து டைட்டஸுக்கு ரொம்ப கிளியரான அப்ஜெக்டிவ் இருந்துச்சு. அப்ஜெக்டிவ் என்ன? verse 5ல் பாருங்களேன். தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பால் வந்து தீத்துக்கு ரிமைண்ட் பண்ணுறார். ஓகே, ஸோ ரொம்ப கிளியர். டைட்டஸ் ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? டைட்டஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? ஃபிக்ஸ் த சர்ச். த சர்ச் இஸ் broken. சபைகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. ஃபிக்ஸ் இட் டைட்டஸ், தட்ஸ் யுவர் ஜாப், ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ டைட்டஸுக்கு இது தெரியாதா? டைட்டஸ் இப்போ இந்த புக் ஆஃப் டைட்டஸ் இருக்குல்ல, இந்த எபிசோட் ஆஃப் டைட்டஸ், இது ஃபுல்லாகவே தீத்து என்ன பண்ணணுங்கிறது தான் ஃபுல்லாக அவர் எழுதியிருக்கிறார். தீத்துக்கு தெரியாதனால அவர் எழுதலை. ஓகே, இந்த தீத்து நிருபம் இருக்குதுல்ல, தீத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால பால் வந்து அவருக்கு இதை எழுதினாரு கிடையாது. அது மட்டும் கிடையாது. தீத்து ஆல்ரெடி பாலோட டிராவல் பண்ணியிருக்கிறார். ஆல்ரெடி பல சபைகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆல்ரெடி பல பிரச்சனை மிக்க சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கிறார். சபைகள் அங்கே வர்ற என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும், அங்கே என்ன பிரச்சனைக்கு எப்படி டீல் பண்ண எல்லாமே அறிஞ்சவர் தான் டைட்டஸ் ஆல்ரெடி. அப்புறம் ஏன் பால் இந்த லெட்டர் எழுதுறாரு? பால் ஏன் இந்த லெட்டர் எழுதுறாருன்னா, பிகாஸ் இந்த லெட்டர் மூலமா he was telling the Cretan people, கிரேத்தால இருக்கிற சபைகளுக்கு பால் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? டைட்டஸை ஓட சேர்ந்து நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. டோன்ட் ரெசிஸ்ட் டைட்டஸ், டோன்ட் ஃபைட் ஹிம். டைட்டஸ் அவருடைய வேலையை செய்ய விடுங்க. he is not acting independently. தீத்து வந்து உங்க சபையில இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றப்ப, நீ யாருப்பா இதெல்லாம் கேட்கறதுக்கு கேட்காதீங்க. பிகாஸ் ஐ ஹவ் சென்ட் him. நான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். அவர் he is my man, he is my trusted man. Therefore trust him and listen to him, cooperate, don't oppose him, don't go against him, don't rebel. Okay, so the warning மாதிரி இந்த லெட்டர் வந்து எதுக்கு பால் வந்து டைட்டஸ்க்கு எழுதுறாருன்னா, so that others can know that Titus has been assigned here by Apostle Paul. அப்போஸ்தலன் பால்னால அனுப்பப்பட்ட ஒரு நபர் தீத்துங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதி அனுப்பிச்சிருந்தார். ஓகே, so message was simple. Do not disturb Titus. Allow him to do his work and you will be benefited. அவர் வேலையை நீங்க செய்ய விடுங்க, உங்களுக்கு அதெல்லாம் லாபம் இருக்கு, அதை தடுக்காதீங்க. அண்ட் அவர் அவருடைய சொந்த இஷ்டத்தின்படி சொந்த விருப்பத்தின்படி அவர் எதையும் பண்ணல. ஐ ஹவ் ஆர்டர்ட் ஹிம், ஐ ஹவ் கமாண்டட் ஹிம். நான் சொல்லி இருக்கிறேன், டோன்ட் டச் ஹிம். இப்போ கேள்வி என்ன தெரியுமா வரும்? ஓகே, நாங்கள் தீத்துவை டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா பால் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் மைண்டில் லைக் கிரேத்தா பட்டணத்து மக்களுக்கு என்ன கேள்வி வரும்? அவங்களுக்கு என்ன கேள்வி வரும் தெரியுமா? Who are you? நீங்க யார் அப்போ? ஓகே, தீத்து வந்து நீங்க அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க, உங்களை நாங்க எதுக்கு கேட்கணும்? Why should we listen to Apostle Paul? இன்னைக்கு நம்மளே வந்து நம்மகிட்டே அந்த கொஸ்டின் இருக்கு. இன்னைக்கு அநேக சபைகள் வந்து they reject Paul's teaching. அவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பாலின் டீச்சிங்ஸ், இதெல்லாம் பால்ஸ் லெட்டர், இதெல்லாம் பால்ஸ் ரிவ்யூ. No, let's go back to Jesus அப்படிமா. இல்ல இயேசு என்ன சொன்னாரோ நம்ம அதை பண்ணலாம். Why disturb Paul? பால் வந்து அவர் வேற ஒரு நிலையில் இருந்தார், அவர் எழுதினார். why should we listen? அது தேவையில்லை அப்படிமாங்க. நிறைய பேர் ரிஜெக்ட் த டீச்சிங்ஸ் ஆஃப் பால். ஸோ கிரேத்தா பட்டணத்து மக்களுக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, தீத்துவை நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, தீத்து பத்தி நீங்க பயங்கரமா சொல்றீங்க, அண்ட் தீத்துவை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணா நாங்க உங்களையே கேட்காத மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் who are you, Paul? Why should we listen to you? What authority do you have? அப்படின்னு நமக்கு தோணும் பார்த்தீங்களா? And Paul வந்து இங்க he introduces himself. தெரியாம கிடையாது, பட் பாருங்க இங்க ஃபார்மலா அஃபிஷியலா பால் வந்து தன்னை அறிமுகப்படுத்துறாரு. தீத்து எடுத்துவாங்க 1வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்க்கறது. 1வது அதிகாரம் 1-4 வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது,
பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இதுதான் இன்ட்ரடக்ஷன். நல்லா தெரிஞ்ச தீத்துவுக்கு ஏன் இவ்வளோ ஃபார்முலான இன்ட்ரடக்ஷன், ஏன் இவ்வளோ ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தீத்துக்கு தெரியாதா பால் யாருன்னு? பட் பால் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? தேவனுடைய ஊழியக்காரர், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன். நான் எழுதுறேன், த பால் ஐம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வை திஸ் இன்ட்ரடக்ஷன்? பாருங்க, இது தீத்துக்கு கிடையாது. ஏன்னா இந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சர்ச்லையும் போய் இந்த லெட்டரை படிக்கணும். இப்படி தான் அவங்க படிப்பாங்க. படித்ததுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு பால் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அண்ட் நம்ம அது கீழ்ப்படியணும் அப்படின்னு அவங்க மைண்டில் ரெசனேட் ஆகும். அவங்க மைண்டில் அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ நான் கேட்டேன்ல கேள்வி, வை ஷுட் பி லிசன் டு பால்? பாலுக்கு நம்ம எது கேட்கணும்? வை ஷுட் பி லிசன் டு பால்? ஹூ இஸ் பால் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அந்த கொஸ்டின் அன்னைக்கு இருக்கிற ஜனங்க மைண்டில் வந்திருக்கும். அண்ட் பால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? ஐ ஆம் த சர்வன்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறார். பாருங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப மட்டமான டிரான்ஸ்லேஷன். சர்வன்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப டெப்த்தை குறைச்சது. ஆக்சுவலாக அங்கே டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, பால் அ ஸ்லேவ் ஆஃப் காட். அதுதான் ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன். தேவனுடைய அடிமை. பால் தன்னை இப்படி தான் அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, பால் அநேக விதத்தில் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். பால் could have introduced himself by saying, I am a pure blooded Jew. நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சுத்த ரத்தம் உள்ள யூதன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆர் he could have introduced himself, இல்லை தன்னைவே அவர் எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கலாம், நான் கமாலியலுடைய பாதத்தில் பயங்கரமாக படித்து தேர்ந்த ஒரு ஸ்காலர் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆர் பால் could have introduced himself as a Pharisee. ஞானத்தில், வேத அறிவில், வேத வல்லுனர் நான். ஐ எம் a Pharisee அண்ட் நான் அந்த பால் எழுதுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, பால் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கலாம், ஐ எம் a Roman citizen. பாருங்க, ரோமன் சிட்டிசன்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ப்ரிவிலேஜ் அந்த டைம். பால் ரோமன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கலை விலை கொடுத்து. ஹி வாஸ் a citizen by birth. அவர் ரோமாபுரியினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். அதாவது பை பர்த் he was a citizen of Rome. அது பயங்கரமான ப்ரிவிலேஜ். ஸோ பால் என்ன சொல்லியிருக்கலாம், பால் a citizen of Rome அப்படின்னு எழுதியிருக்கலாம். இன்னொன்று, அவர் அந்த மாதிரி எந்த விதத்துலையும் தன்னை அறிமுகப்படுது. அந்த மாதிரியான லாஃப்டி டைட்டில் அவர் யூஸ் பண்ணாமல் அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறாரு? பால் a slave of God. That is how he introduces. பாருங்க, பாலுடைய மைண்டில் தன்னை பற்றி அவர் என்ன நினச்சாருங்கிறது தெரியும். பால் saw himself as a slave. பால் தன்னை எப்படி பார்த்தாரு? அவருடைய மைண்டில் தன்னை பற்றி என்ன மாதிரி ஒப்பீனியன் இருந்துச்சு? பாலுடைய மைண்டுக்குள்ளே போனால், பால் he thought himself to be a scholar. பயங்கரமான மேதாவியாக தன்னை எப்போவுமே நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாரா? பயங்கரமான படிப்பு அறிவு எனக்கு இருக்குது, நிறைய கனெக்ஷன் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே பழகிட்டு இருந்தாரா? நான் ஒரு உயர் கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் ஒரு ஒரு பியோர் ஜூ, அதையெல்லாம் நினச்சிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரா? நோனோ. அவர் மைண்டில் எப்போவுமே தோணிட்டு இருந்த என்ன தெரியுமா? ஐ எம் a slave of God. நான் தேவனுடைய அடிமை. இதுதான் அவர் மைண்டில் எப்போவுமே தன்னை பற்றி அவர் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன் எப்படி அப்படி ஒரு மாற்றம் அவருக்குள்ள வந்துச்சு? பிகாஸ் he heard the gospel. சுவிசேஷத்தை அவர் விசுவாசிச்சதுனால அவருடைய மன சிந்தனையில் அந்த மாற்றம் தான் ஏற்படுச்சு. ஓகே, சுவிசேஷத்தை நம்ம கேட்குறப்போ நம்மளுடைய ஹார்ட்டில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, நம்ம வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. கிறிஸ்துவை பற்றி, அவருடைய சுவிசேஷம், அவருடைய பலி, அவருடைய உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் நம்ம கேட்குறப்போ
நம்ம அதை விசுவாசிக்கிறப்போ, நம்மளை பாவின்னு உணர்றப்போ, நம்மளுடைய மைண்டில் வேற எதையுமே நம்ம மைண்டில் எதை பெருசாக பார்க்க மாட்டோம். எதையுமே அது ரொம்ப உன்னதமாக பெருசாக அதை குறித்து பெருமைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் அது காணாமல் போயிடும். ஓகே, பாருங்கள், மனிதர்களாக பிறக்கிற நம்ம எல்லாருமே நம்ம அடிமைகள் தான். ஓகே, 2 விதமான முதலாளிக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கலாம். ஒன்று பாருங்கள், தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, முற்காலத்திலே நாமும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைகளாக இருந்தோம்ன்றது. ஓகே, ஸோ பை நேச்சர் நம்ம எல்லாருமே ஸ்லேவ்ஸ் தான். பட் பை நேச்சர் வி ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் வாட்? ஸ்லேவ்ஸ் ஆஃப் லஸ்ட். நம்மளுடைய ஓன் ஃப்ளஷுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கு பிறவியிலிருந்து. ஓகே, நம்மளுடைய இச்சைகளுக்கும் நம்மளுடைய இன்பங்களுக்கும் நம்ம அடிமைகளாக இருக்கு. ரோமர் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, பாவத்திற்கு நம்ம அடிமைகளாக இருந்தோமா. இதுதான் நம்மளுடைய ஸ்டேட். உலகத்தில் பிறக்கிற நம்ம எல்லாருமே நம்மளுடைய இச்சைகளுக்கு மோகங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், அந்தகார பிரபுவுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட். அண்ட் பால் வந்து சுவிசேஷத்தை கேட்டதுக்கப்புறம் என்னாச்சு அவருக்கு? ரோமர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பாருங்க, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, சுவிசேஷத்தை நம்ம பிலீவ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம அடிமைகளா இருக்கிறது நிக்கிறது கிடையாது. பட் நம்மளுடைய மாஸ்டர் வந்து மாறுறாரு. ஓகே, ஒரு காலத்துல நம்மளுடைய சொந்த இச்சைகளுக்கு அடிமைகளா இருந்த நம்ம, பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்ம, இப்போ யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அடிமையாயிரும், அவருடைய நீதிக்கு அடிமையாயிரும். எப்படி பாருங்க, யூஸ்வலாக வந்து இந்த அடிமை இவருக்கு அடிமையாகணும்னு என்ன பண்ணுவோம்? விலைக்கரையும் செலுத்தி வாங்கப்படும். ஓகே, ஸோ இங்கே பீட்டரில் நம்ம பார்க்குற பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. ஸோ ஜீசஸ் சிலுவையில் மரிக்கிறாரு, அவருடைய ரத்தம் சிந்தப்படுது. அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் இப்போ யாரா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக மாற்றப்படுறாங்க. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் அந்தகார பிரபு கீழே இருந்தோம், பாவத்துக்கு கீழே இருந்தோம். பட் கிறிஸ்துவனுடைய மரணத்தை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம என்ன ஆகிறோம்? நம்மளுடைய அடிமைத்தனம் மாறுது. ஓகே, நம்ம இங்கிருந்து இங்கே வந்துடுறோம். பால் இதை நன்றாக அறிஞ்சிருந்தார். ஸோ பால் தன்னை எப்படி பார்க்கல? தன்னை ஒரு சுயாதீனா பார்க்கல. ஹி இஸ் நாட் அ ஃப்ரீ மேன். அவருடைய டிசையர், அவருடைய எய்ம், அவருடைய ஆம்பிஷன், அவருடைய லைஃப், அவருடைய டெசிஷன்ஸ், இது எல்லாமே இப்போ என்னன்னா, முதல்ல எப்படி இருந்துச்சு? தன்னை பிரியப்படுத்துறது, தன்னுடைய இச்சைகளை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறதுனால இப்போ அவருடைய வாஞ்சையெல்லாம் என்னது? கிறிஸ்துவ பிரியப்படுது, கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது, தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அதன்படி வாழ்றது. அதுதான் இப்போ அவருடைய ப்ரையாரிட்டியா இருக்கு. ஸோ பால் ஏன் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு? ஏன் இதை சொல்றாரு தெரியுங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாருங்க, இந்த லெட்டர் நான் எழுதுறது என்னுடைய சித்தத்துல நான் எழுதல. பாலுடைய ரைட்டிங்ஸை நம்ம படிக்கிறப்போ, அதில் இருக்கிற வசனங்கள் நம்ம படிக்கிறப்போ, இதில் சில டைம் அதை நமக்கு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இட் இஸ் நாட் பால்ஸ் வேர்ட்ஸ். அஃப்கோர்ஸ் பால் தான் எழுதினாரு, ஆனால் பால் தன்னுடைய சொந்த இருதயத்திலிருந்து அதை எழுதலை. அவர் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு? தன்னுடைய எஜமானனாகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் எழுதிட்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் எழுதிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட் டு காட் ஹி இஸ் ரைட்டிங். பாலுடைய கமிட்மெண்ட் ஆண்டவருக்கு இருக்குது, அண்ட் அந்த கமிட்மெண்ட்ல எழுதிட்டு இருக்கிறாரு. ஓகே, அண்ட் செகண்ட்லி பாருங்க, ரெண்டாவது அவர் என்ன தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு? ஸோ முதல்ல தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய அடிமை. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் அப்படின்னு அவர் இப்போ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஏன் நம்ம பாலுடைய பேச்சை கேட்கணும் தெரியுங்களா? ஏன் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது? ஏன் அதை நம்ம லைட்டாக எடுக்கக்கூடாது அப்படின்னா, பிகாஸ் பால் இஸ் அன் அப்பாஸ்டல். பால் வந்து அப்போஸ்தலா இருக்கிறார். ஏன் கிரேத்தா பட்டணத்து மக்கள் பாலுடைய பேச்சை கேட்டு தீத்துவ செயல்பட விடணும்? ஏன்?
ஏன்னா அப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த அதிகாரத்துல பேசல, அவர் அப்போஸ்தலன்ங்கிற அதிகாரத்துல அவர் பேசுறாரு, எழுதுறாரு, தீத்துவ அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ who is an apostle? What does the word mean? அப்போஸ்தலன்னா என்ன, அதனுடைய அர்த்தம்? அப்போஸ்தலன்னா அதனுடைய அர்த்தம் ரொம்ப சிம்பிள், மெசஞ்சர், அனுப்பப்பட்டவன். ஓகே, அப்போஸ்தலுக்கு அர்த்தம் என்னது? மெசஞ்சர். A person who is sent with a message. அதாவது தூதுவன் தானே சொல்லுவாங்க. ஒரு செய்தியை ஒருத்தர் தராரு, இந்த செய்தியை நீ போய் சொல்லு, என்னுடைய அதிகாரத்தில் அந்த வார்த்தையை போய் சொல்லு, இதில் நீ எதையுமே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. அண்ட் அவருடைய வேலை என்னது? எப்படி ஒரு புறா வந்து ஜஸ்ட் அந்த மெசேஜை வந்து காலில் கட்டி அங்கே எடுத்துகிட்டு போய் யாருக்கு தரணுமோ தருதோ, அதே மாதிரி ஒரு மெசஞ்சருடைய வேலை அந்த மெசேஜை மாற்றுறதோ, அதை ஆல்டர் பண்ணுறதோ, அவருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து எடிட் பண்ணுறதோ கிடையாது. எப்படி சொல்லணும்னு சொல்லப்பட்டிருந்தோ அப்படி போய் அதை தெரிவிக்க வேண்டியது தான் அந்த மெசஞ்சருடைய வேலை. ஸோ அப்போஸ்தல் வந்து ஜஸ்ட் ஒரு வெயிட்டர் தான், அவர் குக்கு கிடையாது, அவர் செஃப் கிடையாது, அவர் சமைச்சது கிடையாது. He is a person who is simply bringing the food. ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போனோம்னு வைங்களேன், அங்கே டேபிளில் வந்து சர்வர் இருப்பாங்க, சர்வராக சமைக்கிறாங்க, அவங்க வந்து உள்ள சமைச்சதை எடுத்துட்டு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ பால் என்ன சொல்றாருன்னா, see I am an apostle, என்னுடைய மாஸ்டர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் என்னைய நியமிச்சிருக்கிறாரு, அவருடைய அப்போஸ்தலனா நான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன். அண்ட் அவருடைய மெசேஜ் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். என்னுடைய வார்த்தைகள் கிடையாது, these are not my words, என்னுடைய இமேஜினேஷன் கிடையாது. I am just a waiter, I am not the chef, I am not the cook, I am not the one who is preparing the food. Okay, and I am just the postman, I am not the author. எப்படி ஒரு போஸ்ட்மேன் வந்து ஜஸ்ட் லெட்டரை தர்றது அவருடைய வேலையை, போஸ்ட்மேன் வந்து லெட்டர் அங்கேருந்து எழுதிட்டு வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு நமக்கு தராரா? கிடையாது. நமக்கு அனுப்பிச்சுட்டதை நம்மகிட்ட வந்து சேர்த்துறது தான் போஸ்ட்மேனுடைய. ஸோ பால் வந்து தன்னை அப்போஸ்தலன்னு சொல்கிறப்ப தட் இஸ் வாட் ஹி மீன்ஸ். ஓகே, ஹி இஸ் டெல்லிங் ஐ ஆம் a messenger, therefore you should listen to me. நான் தேவனிடத்திலிருந்து செய்தியை உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது என்னுடைய செய்தி இல்லை, இது தேவனுடைய செய்தி. நான் தர்ற செய்தியை நீங்க நிராகரிச்சிட்டீங்கன்னா நீங்க யாரை நிராகரிக்கிறீங்க? என்னை அனுப்பின கிறிஸ்துவை நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. அண்ட் இயேசு கிறிஸ்து யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறாரு? தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. ஸோ என்னை நீங்க ரிஜெக்ட் பண்றது மூலமா நீங்க யாரை ரிஜெக்ட் பண்றீங்க? யூ ஆர் ரிஜெக்டிங் தி அத்தாரிட்டி ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். Therefore listen to what I'm writing. அதனால நான் எழுதுறத நீங்க கேளுங்க அப்படிங்கிற. ஓகே, இது பாலுடைய மெசேஜ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் எழுதின நிருபம் எல்லாம் யாருது கிடையாது, பால் இது கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தான் பால் எழுதி இருக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஓகே, இந்த காஸ்பல் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் கிடையாது. இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதெல்லாம் சொல்றது என்னுடைய கடமை. இட் ஹாஸ் பீன் given to me and therefore I am telling it to you. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, இந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யலைன்னா எனக்கு ஐயோங்கிறது. ஓகே, காஸ்பலை ப்ரீச் பண்ணலைன்னா, அதை டீச் பண்ணலைன்னா, இதை ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ண சொல்லி தரலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு பால் சொல்றேன். ஸோ பால் இந்த லெட்டர் எழுதுனதுக்கு ரீசன் என்னன்னா, பிகாஸ் he is doing the work of the messenger. அவர் தரப்பட்ட வேலையை அவர் செய்கிறார், அவ்வளோதான். ஓகே, ஸோ பால் என்ன கெப்பாசிட்டியில் எழுதுறாரு? being an apostle he is writing this. இப்போ கேள்வி என்னன்னா, அப்பாசல் சொன்னா சபை கேட்கணும், அதுதானே இப்போ நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா சர்ச் ஷுட் லிசன். அப்போ இப்போ கேள்வி என்னன்னா, ஆர் தேர் அப்போஸ்தலர்ஸ் டுடே? இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்களா? டேனியல் தி அப்போஸ்தல் சேஸ் ரிஜெக்ட் டைட்டஸ் அண்ட் டிமோத்தி அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஐ கால் மை செல்ஃப் அன் அப்போஸ்தல் அண்ட் ஐ சே தீஸ் ஆர் லைக் unnecessary அப்படின்னு நான் சொல்கிறேன். கேன் தட் ஹேப்பன்? அப்படி நடக்க முடியுமா? கேன் தேர் பி அப்போஸ்தலர்ஸ் டுடே? இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்களா? ஆன்சர் என்னது? No, there are no apostles today. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து போஸ்டரில் என்ன போடுவாங்க? அப்போஸ்தல் பால் தினகரன், அப்போஸ்தல் மோகன் சி லாசஸ் அப்படிலாம் போடுறாங்கல்ல. அப்படி போடுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு தடவை நான் பார்த்தேன், பால் தினகரன் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். மோகன் சி லாசஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் பாயிண்ட் என்ன, அப்படி யாராவது தன்னை உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன சொல்லணும்? வாங்க அப்போஸ்தல்
நீங்கள் ஏதாவது லெட்டர் வச்சுருக்கிறீங்களா தாங்க அப்படின்னு கேட்காம, நீங்கள் சண்டை போட வேணாம், பட்டு உங்கள் பேர் ஜஸ்ட் உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் இந்த அப்போஸ்தலன் அதெல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம டிசைன் பண்ணணும். தெர் ஆர் நோ அப்போஸ்டல்ஸ். ஒரு சென்ஸில் நம்ம எல்லாருமே அப்போஸ்டல்ஸ் தான், எல்லாருமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகமெங்கும் சுவிசேஷத்தை நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்றது. நம்ம எல்லாருமே அனுப்பப்பட்டவர்களை தான். ஒரு சென்ஸில் நம்மெல்லாம் ஸ்மால் ஏ அப்போஸ்டல்ஸ். ஓகே, கேபிட்டல் ஏ அப்போஸ்டல்ஸ் கிடையாது. அப்போஸ்தல் பால் மாதிரி இல்லை, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டாரு 12 சீஷர்கள், அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஈக்குவல் நம்ம கிடையாது. ஓகே, பாருங்க, யூதாஸ் காரியத்தை மறிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸை, ஸோ யூதாஸ் 12 பேர் இருந்தாங்களா, யூதாஸ் காரியத்தை மறிச்சிட்டாரு. இப்போ அந்த இடத்த நிறைக்கணும். அப்போ நிறைக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸை கொண்டு வராங்க. சும்மா யாரையோ பிடிச்ச அந்த இடத்துல அவங்க நியமிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 21, 22 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன்? யார் அங்கே அப்போஸ்தலனா போடலாம் அப்படின்னு அங்கே பேச்சு வர்றப்போ அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, someone who is called by Jesus Christ personally and directly. நேர்முகமாக தேவன் இயேசு கிறிஸ்துவினால நேரடியா அழைக்கப்பட்டிருக்கணுமாமா. அப்படிப்பட்ட ஒருவனை அந்த இடத்துல அப்போஸ்தலன் ஆக்கினான்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அண்ட் 2வது குவாலிஃபிகேஷன் என்னன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த கண்களால் பார்த்துருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷனை நிறைவேற்றுறவங்க தான் அந்த 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 ஒரு ஆஃபீஸை ஃபில் பண்ணுறதுக்கே நிற்க முடியும். அதுதான் குவாலிஃபிகேஷன். அப்படிப்பட்ட நபர்கள் நிற்க வச்சு தான் ஓட்டிங்கே எடுக்கிறாங்க. இன்னைக்கு தன்னை அப்போஸ்தலன்னு சொல்கிறவங்க, என்னுடைய கேள்வி என்னன்னா, யாராவது இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்துருக்குறாங்களா? மனசாட்சியே இல்லாமல் பார்த்துருக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்க முடியாது. புரியுதா? இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியாது. அவர் இன்னைக்கு சரீரமாக எங்கேயுமே கிடையாது. ஓகே, இல்லை இயேசு கிறிஸ்து யாரையாவது டைரக்டாக கூப்பிட்டுருக்கிறாரா? நீ வா, எனக்கு என்னை பின்தொடர்ந்து வா, என்னுடைய அப்போஸ்தலனா நீ வான்னு யாரையாவது ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிட்றாரா? அப்படி மனசாட்சியே இல்லாமல் இதையும் என்னைய கூப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் 2மே நடக்காது. ஓகே, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் வானத்துக்கு. ஏன்னா அவர் 2ஆம் வருகையில் தான் வருவார். இதுக்கு நடுவில் அப்பப்போ வர மாட்டார், வர தேவை கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தை நமக்கு என்ன பட்டிருக்கு? தரப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட பேசணுமா? எங்கேருந்து பேசுவார்? அவர் வசனத்திலிருந்து பேசுவார். டைரக்டாக பாத்ரூம் அந்த சந்தில் நின்று டேனி இங்கே வா அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம யாருமே அப்படி கூப்பிட மாட்டார். ஓகே, ஜீசஸுடைய வேர்ட்ஸ் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குதுன்னா வேர்? இன் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கு. அண்ட் 3வது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? டு பி அன் அப்போஸ்டல். பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்குது, that they perform powerful signs. பயங்கரமான, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசய அற்புதங்களை நிறைவேற்றுகிற வல்லமையை பெற்றவங்களா இருப்பாங்க அப்போஸ்தலன்ஸ். இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பிடுறது. காலை நீளமாக்குவான், பேண்ட்டை குட்டியாக்குவான், சட்டையை பெருசாகும், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதை நம்பிடுறது. ஓகே, ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை யாருமே மீட் பண்ணுறது கிடையாது. அந்த டைமில் அப்போஸ்தலர்கள் அதெல்லாம் பண்ணினாங்க. பயங்கரமான சைன்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸை பண்ணாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவங்க சொல்கிற அந்த சுவிசேஷம் உண்மையாலுமே தேவனுடைய நற்செய்தி அப்படிங்கிறத ஜனங்க புரிஞ்சுக்கிறது, ஜனங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆதாரமாக இந்த அடையாளங்களை செய்யறதுக்கு வல்லமையை இவங்களுக்கு தரப்பட்டுச்சு அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேத வசனத்தில் நிறைவேறி முடிச்சதுனால இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் தேவை கிடையாது. அன்னைக்கு அற்புத அடையாளங்கள் ஏன் நடந்துச்சு? so that people can accept the message of the gospel. சுவிசேஷத்தை இவங்க சொல்ற கதை கட்டுக்கதை கிடையாது, இது உண்மையாலுமே தேவனுடைய செய்தி அப்படின்னு ஜனங்க ஏற்றுக்கொள்றதுக்கு அற்புத அடையாளங்களை அப்போஸ்தலர்கள் மூலமா ஆண்டவர் செஞ்சார். ஓகே, அதுதான், அதுக்காகத்தான் தந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி வந்து முடிச்சிருச்சு. 66 புத்தகங்கள் வந்துருச்சு, அவ்வளவுதான். so there are no more apostles, so let's not be deceived. okay, and Bible எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், Ephesians 2:20 அப்போஸ்தலர்ஸ் என்னன்னு சொல்றாங்க? they are the foundation. நம்ம பார்க்கலாம் அவங்க யாரா இருக்கிறாங்க? அஸ்திபாரமா இருக்கிறாங்க. சபையினுடைய அஸ்திபாரம், சபையினுடைய மூளைக்கல் கிறிஸ்து. அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், அதுக்கு மேலதான் விசுவாசிகளா இருக்கிற நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அஸ்திபாரம் ஒரு தடவை தான் போடுவாங்க, டெய்லி 2000 வருஷத்துக்கு போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் அப்போஸ்தலர்ஸ் அஸ்திபாரத்தை போட்டுட்டாங்க. என்னது?
ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தந்துட்டாங்க. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் சபை ஆண்டவர் கட்டுவார். ஜீசஸ் சொன்னார்ல, என் சபையை நான் கட்டுவேன்னு. யார் மேலே கட்டுவேன்னாரு? பேதுரு மேலே. அண்ட் பேதுரு மாதிரி இருக்கிற அப்போஸ்தலர்கள் மேலே. அண்ட் அந்த அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையை நம்பி அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற ஜனங்க மேலே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை கட்டுவார். ஓகே, ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்போஸ்தலர் பாலை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம், பீட்டர் எனக்கு பிடிக்கும் எனக்கு, பட் பால் எனக்கு ஏற்றுக்க முடியாது நம்ம சொல்கிறோன்னா நம்ம ஃபவுண்டேஷன்ஸைவே நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். ஸோ வி கேனாட் டூ இட். ஸோ பால் என்ன சொல்கிறாரு? கிரேத்தா பட்டணத்து மக்களுக்கு தீத்து அனுப்பிச்சுட்டு சொல்கிறாரு, என்னுடைய அத்தாரிட்டியில், என்னுடைய அதிகாரத்தில் தீத்து அனுப்பிச்சு. ஸோ டைட்டஸ் அவருடைய சொந்த அதிகாரத்தில் நாங்கள் வேலையை செய்யலை. He is sent by me, the apostle of Jesus Christ. I am sending him and I love him to do his work. Okay? ஸோ சபையில் பாலுடைய வார்த்தை இல்லை அந்த எபிசலுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் நம்மளும் நடக்கணும். Nobody is above that. ஓகே, ஸோ இது யாருக்கு எழுதுறாரு? அவரு தீத்துக்கு எழுதுறாரு. பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு. தீத்துவை பற்றி என்ன போட்டிருக்குது? உத்தம குமாரனாகிய தீத்துன்னு பால் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ பால் சொல்றாரு, I am the slave of God. I am the apostle of Jesus Christ and I am writing to Titus my son அப்படிங்கிறார். ரைட்? உத்தம குமாரனாகிய தீத்து அப்படிங்கிறார். உத்தம குமாரனா? பாலுக்கு கல்யாணமே ஆகல, பாலுக்கு குழந்தைங்க கிடையாது. அப்புறம் எப்படி அவர் டைட்டஸை தன்னுடைய குமாரன்னு அழைக்கிறாரு? எப்படி தெரியுங்களா? வசனம் பாருங்க என்ன போட்டிருக்குதுன்னு. பை ஷேரிங் த காமன் ஃபெய்த். தீத்துவும் பாலும் ஒரே விசுவாசத்தில் இருந்தாங்க. பொதுவான விசுவாசத்தின்படி, அதாவது இயேசு கிறிஸ்து பால் அறிவிச்ச கிறிஸ்துவை தீத்து விசுவாசிச்சார். பாலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் தீத்துவுக்குள்ள இருந்தார். பால் எந்த ஆண்டவருக்கு அடிமையா தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே ஆண்டவருக்கு தீத்து தன்னை அடிமையா ஒப்பு கொடுத்திருந்தார். ஓகே, இந்த கனெக்ஷன்ல இருந்ததுனால, இந்த காமன் ஃபெய்த் இருந்ததுனால, இவருடைய அதே சுவிசேஷத்தை இவர் விசுவாசிச்சதுனால இங்க என்னாச்சு? டைட்டஸ் became the son of Paul. புரியுதா? சர்ச்சில் யூனிட்டி அண்ட் பிரதர்ஹுட் எப்படி தெரியுமா அட்டைன் ஆகும்? சர்ச்சில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு சகோதரத்துவம் இருக்கணும்னா சுவிசேஷத்தில் அந்த காமன் ஃபெய்த், வேத வசனத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் இணைக்கப்படாம we cannot call ourselves brothers and sisters. That's impossible. Okay? ஒரு true bond is unattainable. If you are not united in the gospel, if you are not united in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இணைக்கப்படலைனா we are strangers to one another. There is no bond between us. And Titus ஒரு ஜென்டைல், பால் ஒரு ஜூ. பட் பாலுடைய குமாரனா டைட்டஸ் இருந்தார். எப்படி இந்த ஒரு அமேசிங்கான ஒரு காரியம் நடக்குது த்ரூ த காஸ்பல். பாருங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றப்போ நமக்கு யாரெல்லாம் கிடைக்கிறாங்க? we get a new family. புரியுதா? நமக்கு ஒரு குடும்பம் நமக்கு கிடைக்குது. தேவனுடைய குடும்பம் நம்மளுடைய குடும்பம் ஆயிடுறாங்க. சுவிசேஷம் தான் அதை பண்ணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் திருமணமாகாமல் இருக்கலாம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் ஸ்டில் we can have children spiritually. Still we can have meaningful friendship and relationship spiritually. Still we can have sisters and brothers and fathers and mothers all in Christ. காஸ்பலோட பியூட்டி அது. ஓகே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றப்போ நமக்கு ஒரு புது குடும்பம் கிடைக்கும். அண்ட் பால் அப்போஸ்தல் பாலுடைய பையன்னு சொல்றப்போ, குமாரன்னு சொல்றப்போ என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தல் பால் மாதிரியே சிந்திக்கிற ஒரு ஆள். அப்போஸ்தல் பால் என்ன பண்ணுவாரோ அதையவே பண்ற ஆளு, அது மாதிரியே சிந்திக்கிற அதே ஒரே சிந்தை உள்ள ஒரு ஆளு. அப்போஸ்தல் பாலுடைய சித்தம் என்னவோ, அவருடைய விருப்பம் என்னவோ, அதுவே இவருடைய விருப்பமாகவும் சித்தமாகவும் இருக்குது தீத்துவுக்கு.
இப்படிப்பட்ட ஒரு யூனிட்டி எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் த கமிட்மெண்ட் டு த காஸ்பல். பாருங்க, சுவிசேஷத்தோட நீங்க கனெக்ட் ஆகிருக்கிறப்ப, நான் கனெக்ட் ஆகிருக்கிறப்போ, நீங்களும் நானும் கனெக்ட் ஆகும். புரியுதா? காஸ்பலோட நம்ம வந்து யுனைட் ஆகிறப்போ, people who don't know one another, they also are committed and united to one another, to each other. ஸோ ஒரு சர்ச்சில் வந்து யூனிட்டியை நம்ம அட்டைன் பண்ணணும். நிறைய பேர் வந்து சில சர்ச்லாம் நான் பார்த்துருக்குறேன், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், என்ன பண்ணலாம், எல்லாரும் கைதாங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படிமா. ஒற்றுமை அப்படி வராது. சும்மா வந்து எல்லாரும் போய் ஜம்ப் அடிச்சு கட்டி பிடிக்கிறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, விசேஷங்களில் பங்கு கொள்றது மூலமாக ஒற்றுமை வராது. யூனிட்டி இஸ் அட்டைன்ட் த்ரூ த காஸ்பல், பை த காஸ்பல். ஸோ அந்த காமன் ஃபெய்த்தில் இவங்க இணைக்கப்பட்டிருக்கிறதுனால பால் கால்ஸ் டைட்டஸ் ஹிஸ் சன். அண்ட் தீத்துவுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சதுனால, பாலுடைய சுவிசேஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு என்னவெல்லாம் அவருக்கு தெரியுமா இருந்துச்சு? ஹி அக்வயர்டு கிரேஸ். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டிருந்தார் தீத்து. தேவனுடைய சமாதானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு காலத்தில் தீத்து, யூதன் இல்லாத தீத்து, தேவனுடைய காணியாட்சிக்கு, அவருடைய கிருபைக்கு புறம்பா இருந்தார். ஓகே, ஏன்னா அவர் பாதியாக இருந்தார். ஆண்டவருக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. தேவனுடைய கோபாக்குன்னா தீத்துவுக்கு எகெயின்ஸ்டாக இருந்துச்சு. பட் பாலுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ தீத்துவுக்கு என்ன கிடச்சிருக்குது? தேவனுடைய கிருபை அவருக்கு இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் இயேசு கிறிஸ்துவ அவர் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ தீத்துவுக்கும் ஆண்டவருக்கு இப்போ என்ன இருக்குது? சமாதானம் உண்டாயிருக்கு. அதை தான் வந்து இங்கே பால் வந்து 2வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி கிரீட் பண்ணுறாரு. பாருங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், தமிழில் ஒரு ஆர்டரில் இருக்கும். நான் தமிழ் ஆர்டரில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தமிழில் வேர்ஸ் 2ல் வந்து டைட்டஸுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் இல்லாமல் கிருபை கிடையாது, சுவிசேஷம் இல்லாமல் இரக்கம் கிடையாது, சுவிசேஷம் இல்லாமல் சமாதானம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. There is no true peace, there is no true grace, there is no true mercy. It is all found only in the gospel of Jesus Christ. Okay, so Paul வந்து விஷ் பண்றாரு, கிரீட் பண்றாரு டிமோத்தி. And பாருங்க, so why is he writing? So இதெல்லாம் அவருடைய ஆஃபீஸ். பால் என்ன அத்தாரிட்டியில் எழுதுறாரு? he is writing in the authority, from the authority of being an apostle. அப்போஸ்தலங்கிற அத்தாரிட்டியில் அவர் எழுதுறாரு. And why is he writing? ஏன் எழுதுறாரு? ஏன் தெரியுமா எழுதுறாரு? ஃபர்ஸ்ட்லி பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசத்திற்காக அவர் எழுதுறாரு. பால் ஏன் தெரியுமா அந்த லெட்டர் எழுதுறாரு? இந்த எபிசோட்ல ஏன் எழுதுறாருன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசத்திற்காக, for the sake of the faith of God's elect. தேவனுடைய ஜனங்க விசுவாசத்தை அடையும்படி. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பால் ஏன் தெரியுமா அதை எழுதுறாரு? ஏன்னா இந்த சுவிசேஷத்தை கேட்டாதான் என்ன ஆகும்? அதாவது விசுவாசம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருக்குதுல்ல, அந்த விசுவாசம் வந்து ஆக்டிவேட் எப்போ ஆகும்னா, only when we hear the gospel. சுவிசேஷத்தை கேட்காம ஃபெய்த் வந்து ஆக்டிவேட்டே ஆகாது. ஓகே, ஸோ பால் ஏன் இதை எழுதுறாரு? அவர் ஏன் இதில் சுவிசேஷத்தை எலாபரேட் பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அப்ளை பண்ணுறாரு? இதை ஏன் இந்த பெயின் ஏன் எடுக்கிறாருன்னா, ஏன் தீத்துவுக்கு இந்த லெட்டரை அனுப்பிச்சுடுறாருன்னா, பிகாஸ் கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக, for the sake of evangelism. தேவனை அறிஞ்சு கொள்ளணுமா? சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் எங்க இருக்குது? it is there in the scripture. வேதவசனத்தில் தான் இருக்குது. அதுக்கு தான் அவர் இது எல்லாத்தையும் எழுதினார். எந்த மிரக்கிள்ஸும், எந்த கதையும், எந்த சாட்சியும் ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டாது, விசுவாசத்தை உற்பத்தி பண்ணாது, விசுவாசத்தை கொண்டு வராது. ஒருத்தங்களுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் துவங்கணும்னா அது எது மூலமா வரும்? சுவிசேஷத்தை கேட்கறதுனால மட்டும்தான் வரும். there is no other way. ஸோ ரொம்ப எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணி நிறைய மியூசிக் போட்டு லைட்ஸ் எல்லாம் மாற்றி அழுக விட்டு கதற விட்டு இல்லை வந்து பறக்க விட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால விசுவாசம் வராது.
True faith is activated. Saving faith is activated when the gospel is preached. சுவிசேஷம் பிரசங்கிச்சாதான் வரும். அண்ட் பால் தான் அதுக்கு தான் எழுதுறேன். அப்ப கேள்வி என்னன்னா, அப்ப சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் பிரசங்கிச்சா எல்லாத்துக்குள்ளேயும் ஆக்டிவேட் ஆயிருமா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ஆன்சர் என்ன? நோ. பாருங்க, பால் இந்த லெட்டர் எழுதுனதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன். அப்போஸ்தலனுடைய பால் அவர் பட்ட பாடுகள் எல்லாம் இருக்குதுல்ல, இட் இஸ் ஸ்பெசிபிக்கலி ஃபார் த சேக் ஆஃப் தி எலெக்ட். ஆண்டவர் சிலரை முன்குறிச்சிருக்கிறார், அந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்காக, அவங்கள ரட்சிப்புக்கிறதுக்காக, அவங்க விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்காக பால் இந்த எல்லா பாடுகளையும் படுறார். அண்ட் அப்போஸ்தலன் பாலுடைய ரைட்டிங்ஸ், வேத வசனத்தை, நிருபங்களை எல்லாம் படிக்கிறப்ப யாருக்குள்ள தெரியுமா விசுவாசம் உண்டாகும்? தேவன் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் விசுவாசம் உண்டாகும். அவங்க மட்டும்தான் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? ஆண்டவர் இல்ல பால் அவர் லேபர் பண்ணதெல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்களுக்காகத்தான் அப்படின்னா, அப்புறம் ஏன் நம்ம போய் எல்லா தேசத்துலையும் எல்லா ஜாதிகள் மத்தியிலையும் எல்லா நாடுகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? ஏன்னா பிகாஸ் we don't know who the elect are. ஸ்பர்ஜன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார், ஆண்டவர் புடனியில் ஈனி எழுதி ஒரு வேளை மனுஷங்களை வச்சிருந்தாருன்னா முதுகில் இந்த இடத்துல நான் பார்த்து முதுகில் பின்னாடி பார்த்து ஓ ஈன் இருக்குது, இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அறிவிச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் அப்படி எந்த ஒரு மார்க்கையும் அவர் வைக்காதனால we don't know who the elect are. நமக்கு தெரியாது யார் உண்மையாலுமே முன்குறிக்கப்பட்டவங்க. நம்ம வேலை சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டே இருக்க வேண்டியதான், கிறிஸ்துவை அறிவிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் அட் சம் பாயிண்ட் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்க கண்டிப்பாக விசுவாசத்தை, அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். ஸோ பால் அவருடைய எல்லா மினிஸ்ட்ரி, அவருடைய எல்லா லேபர், அவருடைய காஸ்பல், பாலுடைய சுவிசேஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது யாரை போய் சேரணுங்கிறதுக்காக அவர் எழுதியிருக்கிறார்னா ஃபார் த சேக் ஆஃப் தி எலெக்ட், அவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் அதை எழுதியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, ஆண்டவர் என்னைய முன்குறிச்சிருக்கிறாரா இல்லையா? இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த கொஸ்டின் எனக்கு தான் பர்சனல் கொஸ்டின். ஓ, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். சுவிசேஷத்துக்காக இந்த சுவிசேஷம் அப்போஸ்தலன் பால் பாடுபட்டு இருக்கிறார். யாருக்காக? தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க மட்டும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக. அப்போ எனக்கு எழுதலையா? அப்போ நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்லையா? அப்போ நான் முன்குறிக்கப்படலையா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னா பாருங்க, சிம்பிள். நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? இஃப் யூ அக்செப்ட் திஸ் மெசேஜ், பாலுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் எலெக்ட். நீங்கள் ஒரு பாவி, ஆண்டவர் பரிசுத்தமானவராக இருக்கிறாரு, உங்களுடைய பாவத்துக்கு கிடைக்க வேண்டியது நியாயமா ஒரு நரகம், அண்ட் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்து உங்களுக்கு நீதியை தந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் எலெக்ட். பட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் எலெக்ட் இல்லை, அதனால இந்த மெசேஜ் நான் ஏற்றுக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் யூ ஆர் ரிஜெக்டிங், தென் யூ ஆர் ரியலி நாட் எலெக்ட். புரியுதா? ஸோ ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரா இல்லையா? நீங்கள் எங்கேயாவது பார்க்கணுமா? எங்கேயாவது ஆண்டவர் பச்சை குத்தி இருக்கிறாரான்னு எதுவும் பார்க்க தேவை. சுவிசேஷத்தை விசுவாசிச்சிங்கன்னா, அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இட் மீன்ஸ் யூ ஆர் எலெக்ட். சிம்பிள். ஓகே. ஸோ பால் இது எழுதுறது டு சேவ் தி எலெக்ட். கிரேட்டா பட்டணத்து மக்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட, அதாவது கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் முன்குறிக்கப்பட்ட ஜனங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் எழுதுறாரு. ரெண்டாவது ரீசன் எதுக்காக எழுதுறாரு இவரு பாருங்க, அதில் போட்டிருக்குது வசனத்தில், ஃபார் தெம் டு க்ரோ இன் த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக. ரெண்டாவது ரீசன் என்ன தெரியுமா? இந்த தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்க தொடர்ந்து முதிர்ச்சியில வளர்றதுக்காக அவர் எழுதுறாரு. பாருங்க, கிறிஸ்டியன்ஸ் மெச்சூரிட்டியை அடையிறதுக்காகத்தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஏன் வேத வசனத்தை நம்ம படிக்கணும்? ஏன்னா நீங்க கிறிஸ்டியன் ஃபெய்த்ல மெச்சூர் ஆகணும், கனிதரணும், நீங்க முதிர்ந்தவர்கள் ஆகணும், கிறிஸ்துவ போலவே மாறணும், பரிசுத்தத்துல வளரணும். அதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு பைபிள். நீங்க ஏன் வேத வசனத்தை வாசிக்கணும்?
பிகாஸ் தட் இஸ் வாட் வில் ஃபீட் த சோல் ஆஃப் அ கிறிஸ்டியன். கிறிஸ்தவனுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற ஒரே விஷயம் ஆண்டவருடைய வார்த்தை தான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க தேவனால் பிறந்த உடனே, மறுபிறப்பு அடைஞ்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான அப்படைட் ஏற்படும், பயங்கரமான பசி. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதன்படி வாழணும்னு ஒரு பசி ஏற்படுமாமா. அண்ட் அந்த பசியை ஆத்துறது, அந்த பசியை வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஆண்டவருடைய வார்த்தை தான். அண்ட் பால் இதெல்லாம் எழுதுறது அதுக்கு தான். ஸோ நம்ம ஏன் பைபிளை படிக்கணும்? வை ஷுட் வி ஸ்டடி த ஸ்கிரிப்சர்? அதுதான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறது. யாருக்கு அப்ளை ஆகுது? கிறிஸ்டியன்ஸுக்கு. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே தேடணும்? ஸ்டடி த ஸ்கிரிப்சர். ஸோ பாருங்க, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள அந்த அப்படைட்டே இல்லைன்னு வைங்களேன், அந்த தாகமே இல்லை, அந்த வாஞ்சையே இல்லை. வசனத்தை படிக்கணும், காட்லினஸ்ல வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், கிறிஸ்துவ போல மாறணும், அந்த வாஞ்சையே இல்லைன்னா then it is really a question if you are truly saved. உண்மையாலுமே அப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களாங்கிறது தான் அடுத்த கேள்வி. பிகாஸ் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த பசி இருக்கும். they want to grow. ஒரு குழந்தைய நம்ம பார்க்குறோம், பிறக்குது, பிறந்த உடனே என்ன ஆகுது? குழந்தைக்கு வந்து பால் குடிக்கணுங்கிற அந்த ஏன்னா அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து இருக்குது. குழந்தைக்கு வந்து பால் வந்து நேச்சுரலாக அது தேடுது, பாலை வந்து கேட்குது. அதுதான் உயிர் இருக்குங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரி ஆவினால் பிறந்த மனிதன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான்? வசனத்துக்கு அவன் வந்து அலைவான். ஜனங்க ஏன் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத, வசனத்தை சரியாக போதிக்காத சபைகளில் போய் வருஷ கணக்கில் ஆண்டாண்டா அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா, பிகாஸ் தே டோன்ட் டிசையர் காட்ஸ் வேர்ட். சத்தியத்தை தேடுகிற மனுஷன் சத்தியம் இல்லாத இடத்துல ரொம்ப நாள் அங்கே சர்வைவே பண்ண முடியாது. he cannot go there. பட் சத்தியத்தை நேசிக்கிற ஜனங்க சத்தியம் இல்லாத இடத்துல போகவே முடியாது. ஓகே, அவங்க முதிர்ச்சி அடைகிறதுக்கு வாஞ்சிப்பாங்க. முதிர்ச்சின்னா என்ன அர்த்தம்? சும்மா இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற வாஞ்சை மட்டும் கிடையாது. முதிர்ச்சிங்கிறது என்னன்னா, வசனம் இப்படி சொல்லுது, இதை எதிர்பார்க்குதுன்னா அதன்படி நான் மாறணும்னு மாறுற ஒரு விருப்பம், அதுதான் முதிர்ச்சி. பாருங்க, தீத்து 2வது அதிகாரம் 11-12 பாருங்களேன். தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எதுக்கு தேவ கிருபையானது பிரசன்னமாக இருக்குது? எதுக்குன்னா verse 12 பாருங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்கிறதுக்காக தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கு. எதுக்கு ஆண்டவர் கிருபை தர்றாரு? எதுக்கு ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்துறாரு? எதுக்கு? பரிசுத்தத்துக்குள்ள அவங்க வளர்றதுக்காக. லௌகீக இச்சைகளை மோகங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா தேவனுடைய நீதியை நாடி வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. ஸோ பாருங்க, மியர் இன்டலெக்சுவல் நாலேஜ், ஓகே, வேத அறிவு, சும்மா எனக்கு இத்தனை வசனம் தெரியும், இத்தனை வசனத்தை நான் சொல்லுவேன், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன், இது ஒரு நயா பைசாக்கு யூஸ் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை மாறலைன்னா, உங்களுடைய சிந்தனை மாறலை, உங்களுடைய நடத்தை மாறலை, நீங்கள் வந்து பரிசுத்தத்தில் வளரல, பாவத்தை வெறுக்கல, இதெல்லாம் பண்ணாமல் வசனம் நிறையா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே சுவிசேஷம் என்ன பண்ணல, உங்களுக்குள்ள என்ன அது இறங்கவே கிடையாது. ஓகே, ஏன்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதை வந்து அது கனி தரும். வசனம் சொல்லுது, மரம் தன் கனியினால் அறியப்படுமா? மரம் எதனால் அறியப்படும்? கனியினால். கனி இருக்கணும். கனியற்ற வாழ்க்கை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்னன்னு ஜெபிக்கிறாரு? அப்போஸ்தலர்களுக்காக என்னன்னு ஜெபிக்கிறாரு தெரியுமா? பிதாவே, இவர்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உங்களுடைய சத்தியத்தை கொண்டு இவங்களை சுத்திகரிங்க, உங்களுடைய வார்த்தையே சத்தியம்ங்கிற. ஸோ சத்தியம் என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனை சுத்திகரிக்கணும். ஜீசஸ் அதுக்கு தான் நம்மளை ப்ரே பண்ணியிருக்கிறார் நமக்காக. சத்தியத்தை நீங்கள் உண்மையாலுமே தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும்.
சத்தியம் உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமுள்ள வாழ்க்கையார். ஓகே, தேவ பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையார். தேவனை போலவே, கிறிஸ்துவ போலவே நடப்பீங்க, அதுல வளர்ந்துட்டு இருப்பீங்க. அது தெரியுதா? ஆர் பீப்புள் ஏபிள் டு see that? அண்ட் நீங்க அப்படி ஒரு வளர்ச்சி அடையிறதுக்காகத்தான் பால் என்ன பண்றாரு? he is writing this epistle. ஓகே, ஸோ அப்போஸ்தலன் பால் எதுக்கு எழுதுறாரு இதை? he is writing so that for the sake of the elect, ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முதிர்ச்சி அடையணுங்கிறதுக்காக இதை எழுதுறாரு. அண்ட் மூணாவதா, பால் ரைட்ஸ் டு என்கரேஜ். அவர் எதுக்கு தெரியுமா அதை எழுதுறாரு? டு என்கரேஜ், உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்தத்தில் வளர்கிற ஜனங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக அவர் இதை எழுதுறாரு. பாருங்க, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ பொய்யே சொல்லாத ஆண்டவர், பொய்யே சொல்ல மாட்டார். நம்மளுடைய ஆண்டவர் பொய் சொல்றவர் கிடையாது. அண்ட் இந்த பொய்யுரையாத தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எல்லாத்துக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாத்துக்கும் அவர் அதை எதை வச்சிருக்கிறார்? நம்ம நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு, சுதந்திரிச்சு கொள்றது. ஓகே, இதுதான் நமக்கு இருக்கிற ஃபியூச்சர் ஹோப். நம்ம ஒரு நாள் வாழுவோம். உலகத்தில் பல பாடுகள் இருந்தாலும், பல கஷ்டங்கள் இருந்தாலும், பல எதிர்ப்புகள் இருந்தாலும், நம்ம அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ள, அதை எல்லாத்தையும் மேற்கொள்ள, அதை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஊந்துதலாக இருக்கிறது என்னது? இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. நமக்கு நித்திய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, நித்திய வாழ்க்கை இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே காத்துட்டு இருக்கிறார். அண்ட் நம்ம அவரோட வாழப்போம். இதுதான் நம்ம மைண்டில் இருக்குது. அண்ட் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இல்லை? பொய் சொல்லுகிற ஆண்டவர் கிடையாது, பொய் உரையாத தேவனாக இருக்கிறார். அண்ட் பால் இதை எதுக்கு தெரியுமா எழுதுறாரு? டு என்கரேஜ் கிறிஸ்டியன்ஸ். இந்த கிரேட்டா பட்டணத்து மக்கள் சுற்றி இருக்கிற ஜனங்க மாதிரி நீங்கள் வாழாதீங்க. நீங்கள் அங்கே வைராக்கியம் உள்ளவர்களாக வாழுங்க, பரிசுத்தத்தை நாடுங்க, அவங்கள போல நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வேற ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு வேற ஒரு எதிர்காலம் இருக்குது, மறந்துடாதீங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ காஸ்பல் மெசேஜ் பால் லைக் இதை எல்லாத்தையும் எழுதுறாருல, அதுக்கு ரீசன் என்ன? டு இவாஞ்சலைஸ், டு எடிஃபை அண்ட் டு என்கரேஜ். அதுக்கு தான் அவர் எழுதுறாரு. அண்ட் இந்த மெசேஜ் 4வது வசனம் பாருங்க என்ன போட்டிருக்குதுன்னு. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஸோ பால் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறாரு, நமக்காக எழுதுறாரு. அண்ட் இதெல்லாம் தேவன் எப்படி ஜனங்களை போய் சேரணும்னு அவர் திட்டம் கொள்றாராமா. ஸோ சுவிசேஷம் இருக்குது, அந்த சுவிசேஷம் தான் நம்மளை ரட்சிக்குது, அந்த சுவிசேஷம் தான் நம்மளை ஊக்கப்படுத்துது, அந்த சுவிசேஷம் தான் நம்மளை தக்க வைக்குது, நம்மளை பரிசுத்தத்தில் வளர பண்ணுது. அண்ட் இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு? பிரசங்கத்தின் மூலம். புரியுதா? படம் கிடையாது, மெசேஜ் கிடையாது, ஜஸ்ட் அதை ரிட்டன் மெசேஜ் கிடையாது, த்ரூ ப்ரீச்சிங். ஆண்டவர் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும்னு நினச்ச அந்த மீடியம் இருக்குல்ல, ஜனங்க பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு, ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு, ஜனங்க வருங்காலத்தை எதிர்நோக்கி தோய்வில்லாமல் ஓடுறதுக்கு, இதையெல்லாம் ஆண்டவர் எது மூலமாக பண்ணுறாரு? த்ரூ ப்ரீச்சிங். ப்ரீச்சிங். ஓகே, பிரசங்கி பாருங்க, ஆண்டவருக்கு ஒரே குமாரன் தான் இருந்தார். அந்த ஒரே குமாரன் அவர் என்ன ஆக்குனாரு? பிரசங்கியார் ஆக்குனாருன்னு ஒரு கோட் நான் படித்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. God had only one son and he made him a preacher. Preaching is that important. Preaching அவ்வளோ முக்கியம். அது மூலமாக தான் ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறார். அண்ட் ஏற்ற காலத்தில் இந்த நற்செய்தி வெளிப்பட்டுச்சு. கரெக்டான டைம். எப்போ ரோமன்ஸ் ஆண்டுட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்துச்சு, கனெக்டிவிட்டி இருந்துச்சு. அந்த டைமில் ஜீசஸ் வந்தப்போ இந்த செய்தி உலகம் எங்கும் ஈஸியாக பரவுச்சு. ஸோ ஏற்ற காலத்தில் அது வெளிப்பட்டுச்சு. அண்ட் உலகம் எங்கும் போய் சேர்ந்தது எப்படி? த்ரூ ப்ரீச். ஸோ பால் டைட்டஸுக்கு என்ன சொல்கிறாருன்னா, டைட்டஸுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் சிம்பிளாக அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கமிட் யோர் செல்ஃப் டு ப்ரீச்சிங். ஓகே, ப்ரீச்சிங் இஸ் க்ரூஷியல். அண்ட் டைட்டஸ் அங்கே இருக்கிறது, இட் இஸ் டு ஃபிக்ஸ் ப்ரீச்சிங். டைட்டஸ், பி கமிட்டட் டு ப்ரீச்சிங் கிரைஸ்ட்.
சார் பாருங்க, ப்ரீச்சிங்னா சும்மா ஏதோ ஒன்று ப்ரீச் பண்ணுறது கிடையாது. ப்ரீச்சிங் கிரைஸ்ட். 1 கொரிந்தியர் 1:23-24 பாருங்களேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கணும்? A church, a preacher should be committed to preaching Christ. அவர் யூதருக்கு இடரலாக இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமா அவர் இருக்கிறாரு. ஆனால் 24வது வசனம் பாருங்க, ஏன் நம்ம கிறிஸ்துவ பிரசங்கிச்சுட்டே இருக்கணும்னா, எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஏன் தெரியுமா கிறிஸ்துவ பிரசங்கிச்சுட்டே இருக்கணும்? ஏன் பால் வந்து டைட்டஸை பார்த்து சொல்றாரு, டைட்டஸ் கீப் ப்ரீச்சிங் கிரைஸ்ட், டோன்ட் ஸ்டாப். அண்ட் பால் தன்னை பார்த்தே சொல்றாரு, ஐ வில் ப்ரீச் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவ பிரசங்கிக்கலைன்னா எனக்கு ஐயோங்கிறாரு. அண்ட் அவர் கிரேத்த பட்டணத்து மக்கள் இருக்கு சபைக்கு பார்த்து சொல்றாரு, கீப் ப்ரீச்சிங் கிரைஸ்ட். ஏன்? ஏன்னா கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறப்போ அழைக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அதுதான் தேவ பலமா இருக்கு. அழைக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்கு அதுதான் ஆறுதலை தரும், அதுதான் பலனை தரும், அதுதான் ரட்சிப்பை தரும். அதனால வேற எதையும் பண்ணாதீங்கிற. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன். அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்தோம்ல, இது பார்க்குறப்போ பாருங்க, மினிஸ்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் ஆன் ப்ரீச்சிங். ஒரு சபை வந்து நிற்கிறது எதில் தெரியுமா? சாலிட் ப்ரீச்சிங்கில் தான். கிறிஸ்துவ போதிக்கிற அந்த ப்ரீச்சிங் பாருங்க, ஸ்டைல் கிடையாது. ரொம்ப யங்கான ப்ரீச்சர், ரொம்ப டைனமிக்கான ஸ்பீச்சர் ஸ்டைல் இருக்கு, பயங்கரமாக பேசுவார், பல மொழியில் பேசுவார். இதெல்லாம் வந்து ஒரு சபையை காப்பாற்றுறது கிடையாது. ஒரு சர்ச் இஸ் பில்ட் ஆன் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மேலே ஒரு சபை கட்டப்பட்டால் தான் அந்த சபை நிற்கும். அண்ட் கிறிஸ்துவின் மேலே எப்படி கட்டப்படும்? when Christ is being preached. கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும். அப்போ தான் ஜனங்க மனம் திரும்புவாங்க, அப்போ தான் ஜனங்க வந்து பரிசுத்தத்தில் வளருவாங்க, தேவனுடைய ஞானத்தில் வளருவாங்க. அப்போ தான் ஜனங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பல எதிர்ப்புகளை எதிர்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை ஜீவிச்சு அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வாங்க. இதெல்லாம் நடக்கிறது எதில்? ப்ரீச்சிங்கில் தான். ஸோ பால் அவரோட இன்ட்ரடக்ஷனில் டைட்டஸுக்கு சொல்கிறாரு, கிரீட் இருக்கிற சபைகளுக்கு சொல்கிறாரு, commit yourself to sound preaching. என்னுடைய கமிட்மெண்ட் அதுதான் அப்படிங்கிறாரு பால். பாருங்க, இது நம்ம சர்ச்சுக்கு ஒரு மெசேஜ் வந்து we need to learn something. நமக்கு என்ன தெரியுமா? we need to ensure that sound preachers rise in our church. நம்மளுடைய சபையில் டாக்டர்னை, சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஆட்கள் எழும்புறதுக்கு we need to invest. ஓகே, and for that we need to be committed to that. நம்ம சபையை வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். சவுண்ட் ப்ரீச்சிங் இஸ் நெசசரி. ஒரு சபையை கட்டுறது, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையவே மாற்றுறது ப்ரீச்சிங். நம்ம as a church we need to invest in such things. ஸோ நம்ம ப்ரே பண்ணலாம். அண்ட் நீங்களுமே சபையாக வந்து that is what you also should expect in this church. நீங்கள் வேறு எதையும் இங்கே எதிர்பார்க்கக்கூடாது. சர்ச்சில் வந்து அது இல்லை, இது இல்லை, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, பல குறைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள். கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாரா? அது இல்லைன்னா யூ லீவ் திஸ் பிளேஸ், இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாரா? தென் யூ ஹாவ் டு ஸ்டே ஹியர் நோ மேட்டர் வாட் த ப்ராப்ளம் இஸ். வேற 100 பிரச்சனை இருக்கு, பட் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறது கேட்கறது தான் உங்களுடைய கோலாக இருக்குது. ஓகே, அண்ட் இதுதான் நமக்கு அப்போஸ்தலன் பால் சொல்றார். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் சென்ட்ராலிட்டி ஆஃப் ப்ரீச்சிங்கை நாங்கள் பார்க்குறோம், ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய அடிமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் ஆகிய பால், ஆண்டவரே அவருடைய என்டையர் லைஃப்பை ஆண்டவரே டெடிகேட் பண்ணது இஸ் டு ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது தான். ஏன்னா ஆண்டவரே அதுதான் ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், அதுதான் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடக்கும். ஏன்னா ஒரு சவுண்ட் டாக்டர்னல் ப்ரீச்சிங், கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறது தான் ஜனங்களை பரிசுத்தத்தில் வளரப்படும், முதிர்ச்சியில் வளரப்படும். அண்ட் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறது மூலமாக மட்டும்தான் ஜனங்க ஆண்டவரே அவங்களுடைய
அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த ஹோப்பை அவங்க பார்ப்பாங்க. And ஆண்டவரே, டு நாட் ப்ரீச் கிரைஸ்ட் இஸ் அ கிரைம். அது ஒரு பயங்கரமான பாவம் ஆண்டவரே. இட்ஸ் அ கிரிமினல் திங். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபையில் கிறிஸ்துவ பிரசங்கிக்க கிருபை செய்யுங்க. ஹெல்ப் us to continue preaching Christ. Help us to preach Christ. Help us to be ready to preach the word in season and out of season. நேரம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாலும் திருவசனத்தை போதிக்க நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஆயத்தம் உள்ளவர்களா எப்போவுமே இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. And help us not to preach anything other than that. எங்களுடைய சொந்த கதையோ, சொந்த ஆண்டவரே எக்ஸ்பீரியன்ஸோ, சொந்த ஆண்டவரே எங்களுடைய ஐடியாஸையும் நாங்கள் ப்ரீச் பண்ண ஹெல்ப் us preach Christ in Christ alone. ஆண்டவரே, இந்த சபை முதிர்ச்சியில் வளரும். அண்ட் இன்னும் அநேக போதகர்கள் அந்த மாதிரி நீங்கள் எழுப்புங்க. பீப்புள் who are committed to Jesus Christ and to the preaching of His word. நீங்கள் மகிமை அடையுங்க, உயர்த்தப்படுங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.